இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்ல அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தக்காளி சட்னி எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். இந்த தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கும் நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க, கெட்டு போகாது. முக்கியமா பணியாரத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 1-2 ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயத்து கூடவே பூண்டு பல் பெரிய பல்ல ஒரு 3 பல் எடுத்திருக்கேங்க, சின்ன பல்ல ஒரு 4-5 எடுத்திருக்கேன். பூண்டு உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. பூண்டு சேர்த்து செய்யும்போது சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் காரம் தான், அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த சைஸில் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதே சைஸில் தான் நான் வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே அளவில் தக்காளி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா பழமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சட்னிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிடணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தக்காளி தோல் நல்லா சாஃப்டாயிடணும். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இன்னைக்கு நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்தீங்கன்னா 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சுங்க. தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. முன்னாடி தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தாங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் 1-2 அரைப்படணும். பாருங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த சட்னியை நம்ம எப்படி தாளித்து கொதிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு அதே கடாயிலேயே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஜாரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி சேர்த்துக்கிறேங்க. இந்த தக்காளி சட்னி ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷம் நல்லா சட்னி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷக்கிட்டே ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான ஒரு தக்காளி சட்னிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வடை பஜ்ஜிக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நம்ம டிஃபன் பாக்ஸுக்கும் வச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க, கெட்டு போகாது. தோசை பணியாரத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த தக்காளி சட்னி. நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி உங்கள் வீட்டில் இந்த தக்காளி சட்னி ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.